மக்களே குட் மார்னிங், வணக்கம். வாங்க. என்னால் நேற்றெல்லாம் உடம்பு சரியில்லைங்க, அதனால் வீடியோ போட முடியல. சமையல் செஞ்சேன், ஆனால் உடம்பு கொஞ்சம் திடீர்னு இருந்துட்டு கை காலெல்லாம் ரொம்ப கூலிங் ஆகிடுது. ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஆகிடுச்சு, ஆனால் போகல. ரொம்ப கை கால் இந்த பனி தாங்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஓவராக ஜில்னஸ் ஆகிடுச்சு. விட்டுங்க அப்படி. மாத்திரை 2 செட்டு வேணே போட்டேன். ஆனால் ரொம்ப தொந்தரவு. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப பயப்படுத்திடுச்சுங்க. அந்த அளவுக்கு நரம்பெல்லாம் இழுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி நம்ம தொக்கு போட்டோம் இல்லைங்களா, தோசை தான் ஊற்ற போகிறேன். ஒரு ஆனியன் தோசை. பிரண்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த பிரண்டை தோசை தான் இன்றைக்கி போடலாம். கொஞ்சம் நேற்று காலையில் 2 தோசை, அவ்வளோதான். இது மதியானம் ப்ரெட்டு சாப்பிட்டேன். 2 கீத்து ப்ரெட்டு, 1 கீத்து ஆப்பிள் பழம், அவ்வளோதாங்க. நைட்டு இட்லி 3 இட்லி சாப்பிட்டேன். ஊற்றி வச்சு இட்லி அப்படியே இருந்தது. அது நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா. நம்ம வீட்டிலே மாவு அரைச்சி, இது கடையில் அரைக்கிறது கொஞ்சம் இந்த சோயா இது போடுறாங்க, அது ஒரு மாதிரியாக இருக்கும். நேற்று ஒரு 2 டைம் கடையில் வாங்கினதால இந்த வாரத்தில் கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம மாவு அரைக்காமக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அரிசி ஊற போட்டு மிக்ஸில் போட்டு அடித்து மாவு நேற்று இட்லி ஊற்றி பருப்பும் நேரத்துக்கு கொண்டு வரேன் இருங்க. பருப்பும் பொடலங்காய் கத்திரிக்காய். தனலட்சுமிக்கான்றவங்க அவங்க திருப்பதிக்கு போயிட்டாங்க. போயிட்டு இன்றைக்கி வந்திருப்பாங்க. 7 கிழமை நைட்டு கிளம்புனாங்க, வந்திருப்பாங்க. அது எதுனாலன்னே தெரிலிங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு குளியல் போட்டேன். இப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. டிகாஷன் குடிச்சு எல்லாம் பண்ணும்போதெல்லாம் வேலையெல்லாம் செய்யும்போது நல்ல வேலை நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் இது அதுலேயும் நேற்று நிறைய டிகாஷன் அப்பப்போ குடிச்சிட்டே இருந்தேன். அப்பயும் என்னவோ ஒரு தில்லாலங்கடி வேலைலேருந்து உடம்பு பண்ணிடுச்சு. அது யார் எது நம்ம எதை புரிய வைக்கிறதுக்கு எந்த நையன்மார் செஞ்சாங்களோ எனக்கு தெரியல. நம்மளை ஏதாவது உணர வைக்கிறதுக்கு ஜாக்கிரதை அப்படின்ற அளவுக்கு பாடி ஏதோ ஒரு இது வடிவேல் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வீக்காக ஏதோ சொல்லுவான், ஏதோ அந்த மாதிரி போச்சு நேற்று ஒரு பொழப்பு. அப்பயும் கடையில் மோதி கடைக்கு போயிட்டு ஒரு சோழி பாதியிலே விட்டு வந்துடுங்க. அதை முடிச்சுட்டு வந்துட்டுங்க. 7 மணிக்கு 6:45 பிளாட் ஆகிட்டேன். இப்போ சட்னி போட்டு இட்லி தான் ஊற்றலான்னு இருக்கேன். சரி, கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம். ஒரு தோசை இதில் ஒன்று அதில் ஒன்று ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதில் வத்த குழம்பு இருக்குது. நேற்று வச்சு பருப்பு சாம்பார் இருக்குது. நேற்று வச்சு பருப்பு சாம்பார், வத்த குழம்பு, இந்த சட்னி தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு, தேங்காய் பொட்டுக்கடலை, ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் இல்லை, தீந்திரிச்சு வாங்கணும். சுடு தண்ணி அப்பப்போ இதில் சூடு பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி ஆறிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வெதுன்னு குடிக்கணும் போல் இருக்குது. அதனால குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மாவு தாட்டி வச்சுட்டு மீதியாக இருந்து எடுத்து வச்சுட்டு போனேன் இருக்காங்க. இன்னும் ஒரு கப் அரிசி ஒரு கப்பில் அதுலேயே இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அது ஏங்க சொல்கிறீங்க, அப்படி ஒரு டர் ஆயிடுச்சு நேற்று பழம் கொஞ்ச நேரத்தில் நைட்டோ
நைட்டு ஓரளவுக்கு சமாளித்து படுத்துட்டேன். மாத்திரை 5 மாத்திரை. ஏன்னா ஐயன் விபூதி காலையிலே போட்டேன். மாத்திரை போடாதுக்கு முந்தி அந்த மாதிரி நடக்க வந்தோடனே தீர்த்தமோ விபூதியும் குடிச்சிட்டு ஐயா இது எதனாலன்னே எனக்கு தெரியல. டக்குன்னு இந்த மாதிரி உடம்பு ஆகிறதெல்லாம் பயம் வந்துடுது. ஏன்னா தனியாக இருக்கும். அப்பயும் அண்ணன் மருமக அண்ணன் பையன் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்கல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுறீங்க அதனால தான்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயந்திருந்தால்தான் டக்குன்னு எது நடந்தாலையும் டக்குன்னு நடந்துட்டா பிரச்சனை இல்லையே, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இழுத்துட்டு நொடிச்சிட்டு மற்றவங்களுக்கு வேலை வச்சுட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. சுமந்துட்டு போகிறது நெருப்பில் வைக்கிறது வேறு. இருந்து அல்லல் பட்டு நம்ம நல்லதே செஞ்சுருந்தாலும் ஏதாவது ஒன்று கெட்டதும் செஞ்சிருக்கு. அது இன்றைக்கி அப்படி தான் வரும். அந்த மாதிரி நம்ம யாருக்கும் எந்த தீமே நினைக்கல. ஆனால் இருந்தாலே அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் வரும் இல்லைங்களா. அதனால கொஞ்ச நேரத்தில் அப்படியே பரபரப்பாக அடிச்சு பசங்களும். அப்போ அவங்க அண்ணன் மருமக டாக்டரு, அவன் பையன் இல்லை வயிற்றில் தான் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, சும்மா இருங்க அப்படின்ட்டான். சரி ஓகே, பையன் தானே எல்லாத்தையும் மனசில் ஆட்டி படைக்குது. சட்னி போட்டுக்கலாங்க. சட்னி தாளிச்சு திரும்ப எடுத்து வச்சிடலாம். காலையிலே டிக்காஷன் போட்டு நான் சுடு தண்ணியே அதிகமாக புழங்க மாட்டேங்க. அதுதான் இப்போ நம்மளை சுடு தண்ணி புழங்குற அளவுக்கு நம்ம தலைக்கு மப்ளர் தான் கட்டிட்டுக்கிறேன். அது தலை கட்டுற இது உள்ளார இங்கே ஃபைல் போட்டு வச்சுட்டேன், அதை எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை பச்சை பெருங்காயத்தை போட முடியாது, சட்னி போடலான்னு பார்த்தோம்ப. சரிண்ணா ஓகே. எல்லாருமே மார்கழி மாதத்தில் கோலம் விட்டு அலங்கோலமாக எல்லாரும் வாசல்லையும் சூப்பரான கோலங்கள் போட்டு நமக்கு இந்த வருஷம் மார்கழி சூப்பர். இன்னைக்கு எல்லாமே அமாவாசை. அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு முக்கியமாக பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் போவாங்க. தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, சிவன் கோயில், பத்ரகாளி அம்மன் கோயில், அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. இன்னைக்கு என்னைக்குமே நிறைஞ்ச பருவம் மாதிரி அவங்க நிறைஞ்ச இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு தோசை மட்டும் சிம்பிளாக ஊற்றிடலாம்.
இது ஒன்றும் நினைக்காதீங்க, தக்காளி ஊறுகாய் எடுக்கிறேன்னா அது மறுபடியும் வந்து இந்த எண்ணெய் இதிலே போடுறதுனால நான் அப்படியே விட்டுறேன். எண்ணெயெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க, சும்மா வீடியோக்கோசரம்னா கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எந்த பொருளுக்கு நம்ம அதிகமாக போடணுமோ அந்த பொருளுக்கு போடுவேன். இது அப்படியெல்லாம் அனாவசியமாக நான் அதுவும் நம்ம தானே சாப்பிட்றோம்ப. முந்தியெல்லாம் அப்படி தான் செய்வேன். இப்போ தம்பிங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது சட்னி, வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை, தேங்காய் கெட்டியாக அரைச்சி நான் பச்சை மிளகா போட்டு லைட்டாக வந்து இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு தோசையிலே லைட்டாக தோசை ஊற்றி அதில் தடவி விட்டுருவேன். சூப்பராக சாப்பிடுவானுங்க. நான் அதே வந்து நம்ம ஹோட்டலில் சட்னி தோசை, மசால் தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஆனால் பாருங்க சூப்பராக ஆகிடுச்சா. வந்து நம்ம பிரண்டை நம்ம செஞ்சு வச்ச பிரண்டையை வந்து அப்படியே அந்த கரண்டிகளை செஞ்சு வச்சுது அப்படியே இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து வெங்காயத்தை வந்து நம்ம அரைவேக்காடாக தான் சாப்பிடணும், ரொம்ப வாயில் ஆகக்கூடாது.
இதே மாதிரி நம்ம கொத்தமல்லி சட்னி இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி சட்னிலையும் செய்யலாம். எந்த சட்னியில் வேணுனாலும் செய்யலாங்க, அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி வந்து பாருங்கள், பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, ஒரே ஒரு பாக்கு சைஸு, பாக்கோட சைஸு ரொம்ப சின்னதாக தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதாவது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லேஸாக தாங்க இருக்கும், லைட்டாக லேஸாக தான் இருக்கும். ஒரு பிரண்டை ஆனியன் தோசை, ஒரு சட்னி, வேர்க்கடலை இது பொட்டுக்கடலை சட்னி போட்டு ஒரு தோசை. இது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு. இதே நம்ம ஹோட்டலு கடையில் போய் செஞ்சால் அது ஒரு பெருசாக நினச்சிட்டு சாப்பிட்றோம்பா, ஆனால் இதோட சாப்பிட்றவங்களுக்கு விலை தெரியும், எப்படி என்ன ரேட்டில் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அங்கே வந்து ஹோட்டலு கடையில் வந்து எல்லா சாம்பார் சட்னிக்கு எல்லாமே வந்து லைட்டாக கொஞ்சம் நல்ல வெல்லம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துடுறாங்க. அதனால் வந்து நமக்கு அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்ரும்ப கொஞ்சம் டேஸ்ட்டு தானே தேவைப்படுது வாய்க்கு. காரம் ஃபுல்லாக போட்டாலையும் சரி, எது ஃபுல்லாக போட்டாலையும் சரி, ஆனால் வக்கனியாக இருக்கிறதுனால சாப்பிட்ரும்ப. அதில் வந்து அவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துற எல்லா சட்னியிலுமே வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஆயில் வந்து நம்ம செக்கில் ஆட்டி வச்சுக்காங்க மேக்ஸிமம், இல்லை சொன்னால் ஆட்டுற இடத்துலையே மிக்ஸ் பண்ணுறாங்க, நல்ல இடத்துல பார்த்து வாங்கிக்காங்க. ரேட்டு இன்றைக்கி ஆயிலுங்க ரேட்டெல்லாம் என்ன ரேட் விற்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலையும் செஞ்சு நம்ம இந்த மாதிரி, ஏன்னா இப்போ ஹோட்டலில் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் ரோட்டு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ரேஷன் கடை ஆயிலில் 90% யூஸ் பண்ணுறாங்க. 100 ரூபா போட்டு வாங்குறாங்க, 30 ரூபாய்க்கு 25 வாங்குறோம் நம்ம, ரேட் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் 100 ரூபா போட்டு அதே ஆயிலில் தான் நமக்கு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாமே ஏட்டு ஜெட்டுக்கு சில்லியிலேருந்து எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விலைவாசி ஏறிச்சு. அவங்க 400 ரூபா 500 ரூபா போட்டு எண்ணெய் வாங்கி உண்மையிலே அப்படி செஞ்சு தரமாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்காங்க. அதே மாதிரி ஹோட்டலில் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரைஸ் ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான், அதுவும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வீட்டிலே செஞ்சு அதே ரேஷன் அரிசி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம சோழியே முடிஞ்சது. பாய்.